ஹலோ, இந்த வீடியோவில் CBSE புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.1 அதில் உள்ள ஒரு கொஸ்டின் அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் அந்த வீடியோடைய ஐடியா. ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்னா இன்டகிரேஷன் ஓவர் x³ + 5x² - 4 டிவைடட் பை x² dx அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கும்போது இதை நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை ஐன்னு எழுதிக்கிறேன். ஐ இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதணும். ஐ இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதணுன்னு நான் இங்கே கேப் இல்லாதனால இதை மாதிரி எழுதிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ணி எழுத போகிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ x³ / x² + 5x² / x² - 4 / x² dx அப்படின்னு தனித்தனியாக எழுதிக்கிறேன். எழுதின பிறகு ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுமா பார்ப்போமா? கேன்சல் அவுட் பண்ணிட்டுனா அதை கேன்சல் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x³ x² அடித்தா என்ன வரும், வெறும் x வரும். ஓகே, சிம்பிளி இட்ஸ் x. x² கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு என்ன வரும், இட்ஸ் சிம்பிளி 1. ஸோ இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த லாஸ்ட் பார்ட். இப்போ இந்த dx நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோடையும் நான் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். that is equal to integral over x dx plus integral over 5 dx plus integral over -4 by x² dx எழுதியாச்சு. இப்போ நமக்கு அந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல, கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இன்டகிரேஷனை விட்டு வெளியே எடுத்து எழுதிடலாம். எழுதினால் x⁴ இருக்கும், x⁴ dx plus 5 integral over dx minus 4 integral over 1 minus 1, so 1 divided by x² dx அப்படின்னு இருக்கு. 1 by x² நான் எப்படி எழுதலாம், x⁴ -2 எழுதிக்கலான்னு. சாரி, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் ஆஃப் x⁴n dx ஈக்குவல் டு பவரில் இருக்கிற என்னோட ஒரு நம்பரை 1 ஆட் பண்ணணும், அதை இதை கீழே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன வரும், பவரில் இருக்கிறத 1 ஆட் பண்ணால் 2 பை அது என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதலாம். சரியா, 5. இன்டகிரேஷன் ஆஃப் dxனா என்ன, x. ஏன்னா ஆன்டி டெரிவேட்டிவ் தான் இன்டகிரேஷன். ஸோ இந்த இதை நம்ம அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். சரியா, அதை அப்படி ரிமூவ் பண்ணிட்டா வெறும் x மட்டும் எழுதினா போதும். x இப்போ -4. இப்போ x⁴ -2 இருக்குது. -2 இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாதோ அப்படின்னு நம்ம சந்தேகம் வரும். அப்படி கிடையாது, நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கக்கூடாது, n -1 மட்டும் இருக்கக்கூடாது. -2 இருக்கலாம். -2 இருந்தால் x⁴ -2 + 1 -2 + 1. சரியா, ஸோ ஆன்சர் என்ன, சாரி, x⁴ -1 by -1. இப்போ அந்த -1 முன்னாடி எழுதிக்கலாம், x⁴ -1 1 by x எழுதிக்கலாம். ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் x⁴ -2 இஸ் -1 by x. இந்த மைனஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், you can remove it out, ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இந்த மைனஸ் கொண்டு முன்னாடி மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பி 4x 4 by x. ஓகே, நான் ஸ்டெப்பாகவே எழுதி காமிச்சிருக்கேனே, ஐ வில் ரைட் இட் கிளியர்லி. ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், x²/2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 by x ப்ளஸ் c. ரொம்ப நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு. தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. கமெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் போடுங்க. சரியா, பை.